சத்தியம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய டாக்டர் வித் சத்தியம் நிகழ்ச்சியில் நாம் பேசவிருப்பது ஆபத்தில்லாதது போல் தோன்றும் டயாபெட்டிஸ் சொல்லக்கூடிய சர்க்கரை நோயை பற்றிதான். காலை தேநீர் குடிப்பதில் ஆரம்பித்து மாலை வரை சர்க்கரை நம்முடைய வாழ்க்கையில் முழுவதும் ஆக்கிரமித்துள்ளது. இப்படி இருக்கையில் ஒருவருக்கு சர்க்கரை நோய் இருப்பது கண்டறியப்படுவதற்கு முன்பே உங்கள் உடல் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் என்ன செய்வது? எனவே எந்த அறிகுறிகளும் நமக்கு காட்டாமல் அமைதியாக நமக்குள் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் சர்க்கரை நோயை தடுக்க என்ன வழி? சர்க்கரை நோயை ஆரம்ப கட்டத்திலேயே எப்படி கண்டறிவது பற்றி இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். இது குறித்து தெளிவான விளக்கத்தை அளிக்க இன்று நம்மோடு 3 சர்க்கரை நோய் நிபுணர்கள் இணைந்துள்ளனர். டாக்டர் துரைராஜ், டாக்டர் அருள்நாதன் மற்றும் டாக்டர் எஸ் பழனிவேல். முதல்ல டாக்டர் அருள்நாதன் சார் கிட்ட பேசலாம். சார் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ரத்த சர்க்கரை பரிசோதனை செய்யும் போது 3 விதமான ரத்த பரிசோதனைகள் இருக்கு. ஒன்னு ஃபாஸ்டிங் எனப்படும் சாப்பிடுவதற்கு முந்தைய சர்க்கரை அளவு, இரண்டாவது சாப்பிட்ட பின் உள்ள சர்க்கரை அளவு, மூன்றாவது HbA1c எனப்படும் 3 மாத சராசரி சர்க்கரை அளவு. இதில் ஏதாவது ஒன்று குறிப்பிட்ட அளவை விட அதிகமாக இருந்தாலும் அது சர்க்கரை நோயாக அறியப்படும். இந்த காரணத்தினால் ரத்த பரிசோதனை செய்யும் போது இந்த 3ஐயுமே பார்க்கிறது பயனுள்ளதா இருக்கும். சார் துரைராஜ் சார், இப்போ உங்ககிட்ட வர ப்ரீ டயாபெட்டிஸ்னு சொல்லக்கூடிய முன் நீரிழிவு நோய், அந்த காலகட்டத்துல நம்மளுடைய உடல்ல எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும்? ப்ரீ டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோய் வர்றதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டேஜ்ல நம்ம உடம்புல என்ன ஆகும்னா, இன்சுலின்கிற ஹார்மோன் தான் நம்ம சர்க்கரையோட அளவை நார்மலா வச்சிருக்கும். அந்த இன்சுலின் ஹார்மோன் நார்மலா சுரந்தாலும் அந்த இன்சுலின் ஹார்மோன் வேலை செய்யற அளவு குறைவா இருக்கும். அதனால நம்ம ரத்தத்தின் இன்சுலினோட லெவல் அதிகம் இருக்கும். அந்த அதிகமான இன்சுலின் லெவல் உங்க சர்க்கரை நார்மலா வச்சிருக்கும். ஸோ இந்த ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜ்லயே நம்ம இன்டர்வீன் பண்ணா இந்த சர்க்கரை இந்த இன்சுலின் வேலை செய்யாம இருக்கிற இஷ்யூஸ் நம்ம சார்ட் அவுட் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜான சர்க்கரை நோய்ங்கிற அடுத்த ஸ்டேஜுக்கு போகாம நம்ம தடுத்துக்கலாம். சார், இப்போ பழனிவேல் சார் உங்ககிட்ட நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ என்னன்னா, பொதுவாகவே ஒரு நோய் அப்படின்னாலே நம்மளுடைய உடல்ல ஒரு சில அறிகுறிகள் காமிக்கும் இல்லையா? அப்படி இருக்கும் போது சர்க்கரை நோய் வரும்போது எந்த மாதிரியான அறிகுறிகள் நமக்கு காமிக்கும்? ஆரம்ப நிலையில என்னன்னா, சர்க்கரை வியாதி ஆரம்ப நிலையில நமக்கு வெறும் பிளட் சுகர்ஸ் மட்டும்தான் ஹையா இருக்கும். ஸோ அதை நம்ம டெஸ்ட் பண்ணா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். கொஞ்சம் லேட்டரா அந்த டயபெட்டிஸ் ஸ்லோவா தான் ப்ரோக்ரஸ் ஆகும். ஸோ ப்ரோக்ரஸ் ஆகி போகும்போது நமக்கு அதிகப்படியான தாகம் எடுக்கும், நிறைய யூரின் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அது இல்லாத மற்ற சிஸ்டம்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகும்போது அதுக்கு உண்டான சிம்டம்ஸ் அப்பதான் தெரிய வரும். ஸோ ஆரம்ப நிலையில இந்த சிம்டம்ஸ் எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ அதனால டெஸ்ட் பண்ணா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். நோயினாலே ஒரு அறிகுறிகள் ஃபர்ஸ்டே நம்மளுக்கு காமிச்சிடும். ஆனா சர்க்கரை நோயை பொறுத்த வரைக்கும் எந்த அறிகுறியும் முன்னாடி காமிக்கிறது இல்லையே. ஏன் அப்படின்னா, அதோட முன்னாடி பழனிவேல் சார் சொன்ன மாதிரிதான் ஆரம்பத்துல எடுத்த உடனே நம் இந்தியர்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அதாவது இன்சுலின் எதிர்ப்பு தன்மைங்கிறது ரொம்ப அதிகமாவே இருக்கும். இதுக்கு காரணம் நம்முடைய மரபணு அமைப்பும் நம்முடைய உணவு பழக்க வழக்கமும் தான். ஆரம்ப கட்டத்துல இந்த வெறும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் இருக்கும். சர்க்கரையோட அளவு கொஞ்சம் தான் அதிகமா இருக்கும். ஸோ பிளட் டெஸ்ட் பண்றப்ப மட்டும்தான் இது தெரியும். சர்க்கரையின் அளவு ஒரு குறிப்பிட்ட லெவல், ஒரு 300-400 போறப்பதான் ஒரு உறுப்புகளும் பாதிப்படைய ஆரம்பிக்கும். அப்பதான் நமக்கு அதுக்கான சிம்டம்ஸ் வெளிப்படும், அறிகுறிகள், நோயோட அறிகுறிகள் வெளிப்படும். எந்த நோயாக இருந்தாலும் ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம சரி பண்ணா அதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சர்க்கரை நோய்கள் எந்த மாதிரியான அறிகுறிகள் முன்னாடி காமிச்சா நம்ம அதை நம்ம கவனிக்கணும்? முக்கியமா டாக்டர் பழனிவேல் மென்ஷன் பண்ண மாதிரி முக்கியமாக வெயிட் லாஸ், அதாவது அன்இன்டென்ஷனல் வெயிட் லாஸ்ங்கிறதுனா நம்ம முயற்சி எடுக்காமலேயே நம்ம உடல்ல வெயிட் லாஸ் ஆகுறது நம்பர் 1. நம்பர் 2, அதிகமான தாகம். நீங்க அடிக்கடி தண்ணி குடிச்சிட்டு இருக்கீங்களா? அப்புறம் அதிகமாக யூரின் பாஸ் பண்றது, ஸோ பாலியூரின் ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அது போக ஸ்கின்ல அதிகப்படியான இன்ஃபெக்ஷன்ஸ், புண்ணுகள், தோல்ல வர்ற புண்ணு சரியாகாமே இருக்கிறது. ஸோ இதெல்லாம் ஆரம்ப கட்ட சர்க்கரைக்கான அறிகுறி. ஆனா எல்லா ஆரம்ப கட்ட சர்க்கரை நோயாளிகளுக்கும் இந்த அறிகுறி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு இந்த அறிகுறி இல்லாம இருக்கலாம். அதனாலதான் ஒரு கட் ஆஃப் ஏஜ் வந்தா ஒரு சில ரெஸ்பெக்ட் இருந்துச்சுன்னா நம்ம சர்க்கரைக்கு டெஸ்ட் பண்றது ரொம்ப முக்கியம் நம்ம சொல்றோம். இப்போ நம்ம வீட்டுல நிறைய பேர் நம்மளுடைய பேரண்ட்ஸ் கூட சொல்லி கேட்டிருப்போம், வீட்டுல வெளியில சாப்பிட்றதுனாலதான் நிறைய நோய்கள் வருது, வீட்டுல சாப்பிட்டா எந்த நோயும் வராது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அப்போ வீட்டுல முழுமையாக நம்ம வீட்டு சாப்பாடு மட்டுமே சாப்பிடும் போது எந்த நோயும் வராதா, முக்கியமா சர்க்கரை நோய்? இது ஓரளவுக்கு உண்மைதான். வீட்டு சாப்பாடு சாப்பிடணும் அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான். ஆனா அதே சமயத்துல எவ்வளவு அளவு சாப்பிடணும், என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்.
ஸோ இப்போ நம்ம வீட்டு சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படிங்கிற பேரில் நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கிட்டு ஃபைபர் ப்ரோட்டீன்ஸ்லாம் கம்மியாக சாப்பிட்டோம் அப்படின்னா அப்போ கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் ஓவர் எக்ஸாஸ்ட் ஆகிட்டு அப்போது நம்மளுக்கு வந்து ரிஸ்க் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால வீட்டு சாப்பாடு சாப்பிட்டா கூட அளவுகளையும் கண்ட்ரோல் பண்ணணும், சரிவிகிதமான அளவில் உணவுகளை உட்கொள்ளணும். அப்பதான் வந்து சர்க்கரைவாதிகள் இருந்து நம்மளால தடுக்க முடியும். நிறைய பேர் இப்ப என்ன பண்றாங்கன்னா, இப்ப இருக்கிற காலகட்டத்துல வேலைக்கு செல்ற ஒரு அவசரத்திலயோ இல்ல வேற ஏதாவது அவசரத்துல பெரும்பாலான மக்கள் என்ன பண்றாங்கன்னா, காலையில உணவு சாப்பிட்றத ஸ்கிப் பண்ணிடுறாங்க. இல்லைனா வந்து நோன்பு அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் வந்து நிறைய மக்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நோன்பு இல்லாட்டி விரதத்தை வந்து நம்ம 2 வகையா பிரிச்சுக்கலாம். ஒண்ணு வந்து முறையான ஒழுக்கமுள்ள நோன்பு முறைகள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னு ஒண்ணு இருக்கு. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல வந்து ஒரு டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஈட்டிங்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு 24 மணி நேரத்துல 16 மணி நேரம் எந்த உணவும் சாப்பிட மாட்டாங்க, தண்ணி மட்டும் குடிக்கலாம். மீதி 8 மணி நேரத்துல உணவுகள் உண்ணலாம். இது வந்து டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஈட்டிங். இந்த மாதிரி வாரத்துல 5 நாள் நல்லாவே சாப்பிடலாம், 2 நாள் கம்மியா சாப்பிடுவாங்க. இதை 5:2 டயட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நமக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸுக்குமே சரி, இல்ல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கிற பேஷண்ட்டுக்குமே சரி, இது எல்லாமே பயனுள்ளதா இருக்கும். ஒழுக்கம் இல்லாத விரத முறைகள் இருக்கு. இதுல காலையில உணவை ஸ்கிப் பண்ணிட்டு மதியம் அதிகமா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சாப்பிடுறது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும். சர்க்கரை நோயாளிகள் அப்படின்னு வரும்போது எந்த மாதிரியான உணவுகள் அவங்க வந்து எடுத்துக்கலாம், எந்த மாதிரியான உணவு பழக்க வழக்கத்தை அவங்க வந்து பின்பற்றலாம்? சர்க்கரை நோய் வந்து ஒரு ஒழுக்கமான நம்ம ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணாலே ஒரு பாதி நீங்கள் வந்து பாதி ட்ரீட்மெண்ட் மாதிரி தான். ஸோ அதில் எந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும்னா, மெயினாக நம்ம வந்து நம்ம கார்போஹைட்ரேட்னு சொல்கிற மாவு சத்தை வந்து நம்ம அதே உட்கொள்ளுறோம், எஸ்பெஷலி நம்ம சவுத் இந்தியன் டயட்டில். ஸோ அதை நம்ம குறைச்சிக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபைபர், அதாவது நார்ச்சத்து, நீர்ச்சத்து அதிகமான இருக்கிற உணவு முறைகள் வந்து அடாப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அது போக இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த வகையான இனிப்புகளும் சர்க்கரை, அது எந்த வகையா இருந்தாலும் சரி, நீங்க வந்து நாட்டு சர்க்கரையா இருந்தாலும் சரி, கருப்பட்டியா இருந்தாலும் சரி, ஸோ வெல்லம், ஸோ எல்லாமே நம்ம ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. பழனிவேல், இப்போ உங்ககிட்ட அடுத்த கேள்வி. இப்போ வந்து நீரிழிவு அபாயத்தை எவ்வளவு ஆரம்ப கட்டத்திலேயே பரிசோதிக்க ஆரம்பிக்கலாம்? அதாவது எந்த வயதுல இருந்து நம்ம வந்து பரிசோதிக்க ஆரம்பிக்கலாம்? அதாவது என்ன அப்படின்னா, இது நிறைய ஃபேக்டர்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ அதாவது ஆரம்பத்திலே வெயிட் அதிகமா இருக்காங்க, இல்ல பெண்களுக்கு பிசிஓடி இந்த மாதிரி இருக்கு, கர்ப்ப காலத்துல சுகர்ஸ் வருது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த ஏஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஈவன் வந்து நம்ம 10 இயர்ஸ்ல இருந்தே கூட சில பசங்க வந்து ரொம்ப ஓவர் வெயிட்டா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பசங்களுக்கு எவ்ரி இயர் ஆர் எவ்ரி ஒன்ஸ் இன் 3 இயர்ஸ் வந்து நம்ம ரெகுலர் செக் பண்ணிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஆரம்ப நிலையில கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக் கட் ஆஃப்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ எந்த சிம்டம்ஸுமே இல்லை, ஓவர் வெயிட் எதுவும் இல்லை, ஆரோக்கியமா இருக்கிறவங்களுக்கு 30 வயசு 35 வயசுல இருந்து செக் பண்ண ஆரம்பிக்கலாம். சுகர் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னா சில டெஸ்ட்டுகள் வந்து இருக்கு, சில பரிசோதனைகள் இருக்கு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க, பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. இப்போ இந்த டெஸ்ட்டுகள் தவிர்த்து மற்ற வேற எந்த பரிசோதனைகள் செஞ்சா அதுல சுகருடைய லெவல் கரெக்டா காமிக்கும்? சர்க்கரை வந்து கண்டறிவதற்கு ஒரு சில முக்கியமான டெஸ்ட் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான டெஸ்ட் வந்து ஓரல் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்ற டெஸ்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான டெஸ்ட். நம்ம வந்து என்ன நினைச்சுக்கிறோம்னா, சர்க்கரை கண்டறிவதற்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபாஸ்டிங் பிளட் குளுக்கோஸ் அப்படின்னு சொல்ற அந்த டெஸ்ட் வந்து கரெக்டான டெஸ்ட், முறையான டெஸ்ட். ஆனா சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா, அந்த டெஸ்ட் வந்து சர்க்கரை வந்து நீங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதை ஃபாலோ அப் பண்றது, அதாவது நம்ம சர்க்கரையின் அளவு கரெக்டா இருக்கிறதா, மாத்திரை கரெக்டா வேலை செய்யறதா அப்படின்னு பாக்குறதுக்கு அந்த டெஸ்ட் யூஸ் பண்ற மொழிய சர்க்கரையை கண்டறிவதற்கு இந்த டெஸ்ட் வந்து யூஸ் பண்றது இல்லை. ஸோ நம்ம சர்க்கரை ஏன் யூஸ் பண்றது இல்லைன்னு நான் ஒரு ரீசன் சொல்லிடுறேன். நம்ம வந்து என்ன வேணாலும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க காலையில இட்லி சாப்பிடுறீங்க, ஸோ அதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு ஒரு டெஸ்ட் எடுக்கிறீங்க, இல்ல காலையில மீல் சாப்பிடுறீங்க, ஸோ சாதம் அது மாதிரி சாப்பிடுறீங்க. ஸோ ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு மீல்ஸ் கிடையாது. ஸோ அதனால சர்க்கரை கண்டறியும் போது நீங்க ஒரு இந்த மாதிரி போஸ்ட் பிராண்டியல் டெஸ்ட்னு சொல்ற சாப்பிட்டதுக்கு அப்புறம் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா கரெக்டா நம்மளுக்கு அளவு தெரியாது. அதனால நம்ம என்ன பண்றோம்னா, ஓரல் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்றது ஒரு குளுக்கோஸை 75 கிராம், அதாவது 75 கிராம் ஆன்ஹைட்ரஸ் குளுக்கோஸ் சொல்லுவோம், அதை அளந்து பேஷண்ட்டுக்கு நம்ம கொடுத்துருவோம். ஸோ அவங்க குடிச்சதுக்கு அப்புறம் 2 மணி நேரம் கழித்து அந்த பிளட் டெஸ்ட், ரத்தத்தின் சர்க்கரை அளவு செக் பண்ணிட்டு அதுல வந்து 200 அல்லது 200க்கு அதிகமா இருந்தால்தான் நம்ம சர்க்கரை நோய் இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. கேட்ட எல்லா கேள்விகளையுமே இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா இந்த ஓரல் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு அண்டர் யூட்டிலைஸ் டெஸ்ட். அதாவது நிறைய பேர் வந்து இந்த டெஸ்ட்டை பண்ணாம இருக்கும். நிறைய வந்து ஹெல்த் செக்அப்ஸ்ல பாத்தீங்கன்னா
வெறும் ஃபாஸ்டிங் மட்டும் பண்ணிட்டு இந்த ஓரல் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்ற இந்த டெஸ்ட் வந்து பண்றது இல்லை. அதனால என்ன ஆகும்னா நம்ம ஆரம்ப கட்டத்துல இந்த குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட்ல தான் நம்ம சர்க்கரை கண்டறிய முடியும். ஸோ அதனால அது வந்து முக்கியமான டெஸ்ட். இது போக மூன்றாவது டெஸ்ட் தான் ஹீமோகுளோபின் A1C அப்படிங்கிற அந்த ஆவரேஜ் சுகர். இந்த ஆவரேஜ் சுகர் டெஸ்ட்ல ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா நம்ம வந்து கரெக்டான லெபார்டரி கரெக்டான மெத்தட்ல பண்ணணும். ஸோ அதுல வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம சொல்ற மாதிரி பிளட் குளுக்கோஸ் செக் பண்ற மாதிரி அதுல வந்து நீங்க பாயிண்ட் ஆஃப் கேட் ஹீமோகுளோபின் A1C டெஸ்ட் அப்படின்லாம் இருக்கு. ஸோ அதுலலாம் வந்து ஸ்டாண்டர்டைஸ் கிடையாது. ஸோ இந்த 3 டெஸ்ட்லுமே இம்பார்ட்டன்ட். அதுல வந்து ஓரல் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே சார், ரொம்பவே தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க. கண்டிப்பாக இது வந்து மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருத்தவங்களுக்கு இப்போ சர்க்கரை நோய் வந்து வந்துடுச்சு, அதுக்கப்புறம் சர்க்கரை நோய் வந்ததுக்கு அப்புறம் அவங்கள வந்து வாழ்க்கை முறையை வந்து மாத்திக்கிறாங்க, உணவு பழக்க வழக்கங்களை மாத்திக்கிறதுக்கு அப்புறம் அவங்க திரும்பவும் அந்த பழைய நிலைமைக்கு வர முடியுமா? கண்டிப்பா. இது டைப் 2 சர்க்கரை வியாதி அப்படின்னு சொல்ற டயபெட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ராப்பரான உணவு முறை, சரியான எக்ஸசைஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி ஐடியல் பாடி வெயிட் கொண்டு வரும்போது சம் ப்ரீ டயபெட்டிஸ் அண்ட் ஏர்லி டயபெட்டிஸ் ரிவர்ஸ் பண்ண முடியும். பட் ஸ்டில் ரிவர்ஸ் ஆனா கூட நம்ம ப்ராப்பரா ரெகுலரா மானிட்டர் பண்ணிட்டு இருக்கணும், திருப்பி அவங்க வந்து டயபெட்டிஸ் ரேஞ்சுக்குள்ள போறாங்களா அப்படிங்கிறது. ஸோ டயபெட்டிஸ் ரிவர்ஸ் பண்ண முடியும், பட் ரிவர்ஸ் ஆனாலுமே ப்ராப்பர் ஃபாலோ கண்டிப்பா அவசியம். சார், இப்போ எந்த மாதிரியான தவறுகளை மக்கள் வந்து தவிர்க்கணும்? இப்போ அது வந்து சர்க்கரை நோயாக இருக்கட்டும், இல்லை பொதுவாகவே வாழ்க்கை முறையிலும் சரி, இல்லை உணவு பழக்க வழக்கங்களையும் சரி, மக்கள் எந்த மாதிரியான தவறுகளை வந்து தவிர்க்கணும்? இதை 2 விதமா பிரிச்சுக்கலாம். ஒண்ணு சர்க்கரை நோய் வரதை தடுக்கிறதுக்காக அப்படின்னு பிரிச்சுக்கலாம். இன்னொன்னு சர்க்கரை நோய் வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? சர்க்கரை நோய் வரத்துக்கு முன்னாடி அவங்க உடல் இடையை சரியா மெயின்டைன் பண்ணிக்கணும். இன்னொன்னு எக்ஸசைஸ் ப்ராப்பரா பண்ணணும், தூக்கம் ஒழுங்கா இருக்கணும், சரியான உணவு முறைகளை உண்ணணும், ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றது, அப்புறம் அதிக ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, இது எல்லாமே வந்து டயபெட்டிஸ்க்கு ஈஸியா வழிவகுக்கும். டயபெட்டிஸ் வந்ததுக்கு அப்புறமும் உணவு பழக்க வழக்கங்கள்ல நிறைய கண்ட்ரோல் இருக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம ஊர்ல வந்து அதிகமா டயபெட்டிஸ் வந்ததுக்கு அப்புறம் டயபெட்டிஸ் காம்ப்ளிகேஷன், அதாவது டயபெட்டிஸ் வந்து கண்ணை பாதிப்படைய செய்யும், கிட்னியை பாதிப்படைய செய்யும், காலை பாதிப்படைய செய்யும், கால் நரம்புகளை பாதிப்படைய செய்யும். இதை வந்து பேஷண்ட் சரியா பண்றது கிடையாது, இதை சரியா பாக்குறது கிடையாது. பேஷண்ட்ஸ் காலை சரியா பராமரிக்கிறது அப்படின்னா வீட்டுக்கு வெளிலேருந்து வீட்டுக்கு உள்ள வரப்ப கால்களை ஒழுங்கா கழுவுறது, அப்புறம் வந்து நெகத்தை சரியா வெட்டுறது, காலுக்கு நடுவுல புண்ணு இருக்கான்னு பாக்குறது, இது எல்லாத்தையுமே அவங்க செய்யணும். வீட்டுக்குள்ளேயே செருப்பு போட்டுட்டு நடக்கணும். நிறைய பேர் வெளில ஆலயங்களுக்கு போறப்போ வெயில்ல அப்படியே நடப்பாங்க, ஆனா அவங்களுக்கு அந்த ஹீட் சென்சேஷனே தெரியாது. அதனால நரம்பு பாதிப்பு வந்து ரொம்ப சிவியர் ஆகி அல்சர் வரத்துக்கே வாய்ப்பு இருக்கு. அந்த புண்ணு சீக்கிரமா ஆறவும் ஆறாது, அப்புறம் கடைசியா காலையே வெட்டி எடுக்கிற நிலைமையும் ஏற்படும். இதுலெல்லாம் வந்து மக்கள் வந்து ரொம்ப அதிக கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். சர்க்கரை நோய் வந்தா வாழ்நாள் முழுவதும் வந்து டேப்லெட் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கு. அது வந்து உண்மையா? இல்லை வாழ்நாள் முழுவதுமே வந்து டேப்லெட் எடுத்து தான் ஆகணுமா, இல்லை வேற ஏதாவது இதுக்கு சிகிச்சை இருக்கா? இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அதிக உடல் எடை அதிகமா இருக்கிறவங்க, அதாவது உடல் பருமனோட இருக்கிறவங்களுக்கு நாம வெயிட் லாஸ் பண்றது மூலமாவே டயபெட்டிஸை ரிவர்ஸ் பண்ண முடியும். இதை நிறைய ஸ்டடிஸ்ல ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு 90 கிலோ இருக்கிற ஒரு ஆளோட எடையை அவங்க 80 கிலோவா குறைக்கிறப்போ அவங்களுக்கு டயபெட்டிஸை வந்து ரிவர்ட் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு. இது ஸ்டடிஸ்ல ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நமக்கு ரிவர்சல், அதாவது ரெமிஷன் சொல்லுவோம் எங்க டேர்ம்ல, அதை கொண்டு வர முடியும். இது இல்லாம நம்ம உணவு பழக்க வழக்கங்களையும் உடற்பயிற்சியும் ஒழுங்கா செய்யறப்போ நம்ம மாத்திரைகளோட அளவை குறைக்க முடியும். அதாவது இப்ப 4 மாத்திரை சாப்பிட்றவங்கள 1 மாத்திரையா குறைக்க முடியும், 1 மாத்திரையை சாப்பிட்றவங்க நம்ம மாத்திரை இல்லாம கூட செய்ய முடியும். அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அதனாலதான் உணவுலையும் உடற்பயிற்சியிலையும் அதிகமா மக்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். சர்க்கரை நோய் அப்படின்னு பார்த்தா முந்தைய காலத்துல எல்லாத்துக்கும் ஒரு 50-60 வயது மேல இருக்கிறவங்களுக்கு தான் சர்க்கரை நோய் வரும். குறிப்பா சர்க்கரை நோய் வந்து பணக்கார நோய் அப்படின்னு கூட சொல்லி நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இன்றைய காலகட்டத்துல பிறந்த குழந்தைக்கே வந்து சர்க்கரை நோய் இருக்கிறத நம்ம வந்து பார்த்திருப்போம். இதற்கு என்ன காரணமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ இதுக்கு எந்த விதமான பதில்னா, நம்பர் 1 முக்கியமான ரீசன் என்னன்னா, நம்ம வந்து இந்த டயபெட்டிஸ் கண்டறியறதுக்கான முறைகள் வந்து நிறைய வந்துருச்சு. அதே மாதிரி நிறைய பேருக்கு விழிப்புணர்வு வந்துருச்சு. ஸோ நம்ம சொல்ல போனா அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 இயர்ஸ் முன்னாடி
ஃபார் எக்ஸாம்பிள் பிரெக்னென்ட் ஃபீமேல்ஸ், கர்ப்ப காலத்துல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அது வந்து எல்லாத்துக்குமே ரொட்டீனா பண்ணாம இருந்தாங்க. ஸோ நிறைய பேருக்கு சர்க்கரை நோய் வந்து இருக்கிறதே தெரியாம இருந்துச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இட் இஸ் மேண்டேட்டரி. எல்லா கர்ப்ப காலத்துல இருக்கவங்க எல்லாத்துக்குமே அந்த வந்து ஓரல் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட்னு சொல்ற டெஸ்ட் வந்து கண்டிப்பாக பண்றாங்க. ஸோ நம்பர் 1 வந்து அதிகமா நம்ம ஸ்கிரீனிங் பண்றோம். ஸ்கிரீனிங் பண்றோம்னா நம்பர் 1. நம்பர் 2 அது இதே மாதிரி மாஸ்டர் ஹெல்த் செக்அப். ஸோ அந்த மாதிரி அதுலதான் நிறைய பேருக்கு சர்க்கரை தெரிய வருது. அதே மாதிரி இன்சிடென்டலா வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக ஹாஸ்பிட்டல் வரும்போது, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும்போது நிறைய பேருக்கு சர்க்கரையின் அளவு செக் பண்றாங்க, அதிகமாகுது. ஸோ அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றோம். ஸோ இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ நம்பர் 1. நம்பர் 2, இன்னொரு விஷயம் என்னன்னா, நிஜமாலுமே அந்த காலத்துல இருந்தவங்களுக்கும் இப்ப இருக்கிறவங்களுக்கும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஜென்ரேஷன்ல இருக்கிறவங்களுக்கு சர்க்கரை நோய் அதிகமாகவே இருக்குது. ஏன் அப்படின்னா உணவு முறைகள் நிறைய வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அரிசி எடுங்க. ஸோ அந்த காலத்துல எந்த மாதிரி அரிசி இருந்திருந்தோம், இந்த மாதிரி பாலிஸ்டர் இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி நிறைய உணவு பழக்க வழக்கங்கள், அதே மாதிரி உடல் உழைப்பு. ஸோ அந்த காலத்துல எவ்வளவு உடல் உழைப்பு இருந்தது, இப்போ அது வந்து எந்த அளவுக்கு உடல் உழைப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாடி படி ஏறுறது கூட நம்ம வந்து லிஃப்ட் யூஸ் பண்றோம். ஸோ அந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சேஞ்சஸ்னால உங்களுக்கு சர்க்கரை வியாதி வந்து அதிகமா இருக்கு. ஸோ அந்த 2 விதமான ஆன்சர். ஒன்னு நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள், என்விரான்மெண்டல் சேஞ்சஸ், ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்றது. இரண்டாவது அதிகப்படியான ஸ்கிரீனிங் டெக்னாலஜிஸ், அக்சசிபிலிட்டி. ஸோ அந்த காலத்துல ஒரு கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு அக்சஸ் இல்லாம இருந்துச்சு. இப்போ எல்லா இடத்துக்குமே, எஸ்பெஷலி தமிழ்நாடு பாத்தீங்கன்னா அந்த அக்சசிபிலிட்டி வந்து மேபி நான் வந்து இந்தியாவில் நிறைய இடத்துல வேலை செஞ்சிருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா இந்தியாலேயே ஒரு டாப் மோஸ்ட் அக்சசிபிலிட்டி கிராமப்புற மக்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது தமிழ்நாடு தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்தேன். ஸோ இதெல்லாமே ரீசன்ஸ் அதிகமாக இப்போ சர்க்கரை நோய் அதிகமா இருக்கு. கர்ப்ப காலம் முடிஞ்சு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் அந்த பெண்ணுக்கு வந்து சில பெண்களுக்கு வந்து சர்க்கரை நோய் வந்து வந்துடுது, சில பெண்கள் வந்து வர்றது கிடையாது. அது ஏன், எதனால? அதாவது பிரெக்னன்சி டயபெட்டிஸ், அதாவது ஜெஸ்டேஷன் டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இதுல என்ன அப்படின்னா, அவங்க ஆல்ரெடி நிறைய பேர் வந்து அன்டயக்னோஸ்டாவே டயபெட்டிஸா இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க பிரெக்னென்ட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் டைம் பிரெக்னன்சில டயபெட்டிஸ் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம், ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணிட்டு இருப்போம். ஸோ டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் மேக்ஸிமம் ஒரு 90% பேர்த்துக்கு வந்து 6 வாரத்துக்குள்ள அந்த டயபெட்டிஸ் ரிவர்ஸ் ஆயிரும். ஜென்ரலி ஒரு 1 வீக்ல ரிவர்ஸ் ஆயிரும், மேக்ஸிமம் வந்து 6 வீக்ஸ்ல ரிவர்ஸ் ஆயிரும். ஸோ அதுல ஒரு சிலருக்கு தான், மினிமம் பர்சன்டேஜ் தான் வந்து அவங்களுக்கு வந்து கண்டினியூஸா டயபெட்டிக்காவே கண்டினியூ ஆயிடுவாங்க. ஸோ அது வந்து ரீசன் என்னன்னா, ஆல்ரெடி அவங்க வந்து டயபெட்டிஸ்க்கு உண்டான அவங்களோட ஜெனட்டிக் பேக்ரவுண்ட் இருக்கும். ஸோ ஓவர் வெயிட்டா இருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி டயபெட்டிஸ் அன்டயக்னோஸ்டா இருந்திருப்பாங்க. ஸோ அதனால கண்டினியூ ஆகும். இப்போ சர்க்கரை அளவு அப்படின்னு பேசும்போது நம்மளுடைய உடல்ல இந்த அளவுக்கு தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு இது இருக்கு. இது நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதை பத்தி நீங்க சொல்லுங்க. இப்போ இளைஞர்களுக்கு ஒரு 20 வயசு மேல இருக்கவங்களுக்கு சர்க்கரை அளவு எவ்வளவு இருக்கணும், இல்ல வந்து பிறந்த குழந்தைகளுக்கு சர்க்கரை அளவு எவ்வளவு இருக்கணும், இதை பத்தி நீங்க சொல்லுங்க. நாம வந்து பெரும்பாலும் வந்து அமெரிக்கன் கட் ஆஃப் யூஸ் பண்ணுவோம், இல்லாட்டி WHO அப்படின்னு சொல்ற வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனோட கட் ஆஃப் தான் யூஸ் பண்ணுவோம். இதை நம்ம ரொம்ப ஈஸியா சொல்றப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னா, வெறும் வயிற்றுல, அதாவது ஃபாஸ்டிங் சுகர் வந்து 110க்கு கம்மியா இருக்கணும், சாப்பிட்டதுக்கு அப்புறம் 140க்கு கம்மியா இருக்கணும். அப்படி இருந்தா அது நார்மல் வேல்யூ. அதுக்கு மேல இருக்கு அப்படின்னா, இப்போ 110ல இருந்து 126க்குள்ள இருக்குன்னா அது வந்து ப்ரீ டயபெட்டிஸ். அதே மாதிரி 140ல இருந்து 200க்குள்ள இருக்கு அப்படின்னா அதுவும் வந்து ப்ரீ டயபெட்டிஸ். இது ரெண்டுமே ப்ரீ டயபெட்டிஸ். டயபெட்டிஸ்ங்கிறது வெறும் வயிற்றுல பாக்குற சுகர் 126க்கு மேல இருக்கிறதும், சாப்பிட்டதுக்கு அப்புறம், அதாவது ஓஜிடிடி மூலியமா சாப்பிட்டதுக்கு அப்புறம் இருக்கிற சுகர் வந்து 200க்கு மேல இருக்கிறதும் டயபெட்டிஸ். இப்போ சர்க்கரை நோய் அப்படின்னு பேசும்போது இது வந்து மரபணு நோயா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. இப்போ வந்து முன்னாடி தாத்தாக்கு இருக்கு, பாட்டிக்கு இருக்கு, இல்ல அப்பாக்கு இருக்கு அப்படின்னு இருக்கப்போ அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் சர்க்கரை நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ அந்த சர்க்கரை நோய், அது முக்கியமாக 2ஆம் வகை சர்க்கரை நோய், அதை பற்றி இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்றது. இதுல வந்து மரபு ரீதியா வர்றதுங்கிறது ஒரு முக்கியமான ஜெனட்டிக் காம்போனன்ட் வந்து முக்கியமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டடீஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா, ஃபாதர் மதர், அம்மா அப்பா 2 பேருக்கு ஒருத்தருக்கு சர்க்கரை நோய் இருந்துச்சுன்னா அடுத்த ஜென்ரேஷன் நம்ம குழந்தைகளுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து 40%, 40%. அதுவே உங்களோட அம்மா அப்பா 2 பேர்த்துக்குமே இருக்குது அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷன் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு வந்து 90%. ஸோ 90% வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதுவே நீங்க வந்து உடல் பருமன், அதாவது ஒபிசிட்டி, இந்தியன் கட் ஆஃப்ல BMI மோர் தேன் ஆர் ஈக்குவல் டு 23 kg/m², அதை விட அதிகமாகவும் அம்மா அப்பா 2 பேருக்குமே சர்க்கரை இருக்குதுன்னா உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு 100%. ஸோ இதுதான் நம்ம ஸ்டடீஸ் படி. ஆனா எந்த ஒரு விஷயமுமே ஜெனட்டிக்ஸ்ல
ஜெனட்டிக்ஸ் வந்து பீட் பண்றதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்மளோட என்வாயன்மெண்டல் சேஞ்சஸ், நம்ம பழக்க வழக்கங்கள், டிசிப்ளின் ஆஃப் லைஃப். ஸோ என்னதான் உங்களுக்கு வந்து ஜெனட்டிக் ரிஸ்க் ஃபேக்டர் இருந்தாலும் நீங்க முறையான உணவு முறைகள், எக்ஸசைஸ், ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன், ஸ்லீப், ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் அடுத்த ஜென்ரேஷனில் உங்களுக்கு சர்க்கரை வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக தள்ளி போடும். ஸோ அதனால நீங்கள் வந்து ஜெனட்டிக்கலி உங்கள் அம்மா அப்பாவுக்கு சர்க்கரை இதுனா கண்டிப்பாக உங்களுக்கு சர்க்கரை வந்துடும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இல்லை. அப்படியே இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களோட சிம்பிள் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால உங்கள் சர்க்கரை வராமல் தடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு ஒரு சின்ன அடிபட்டாலும் அது வந்து மேலும் மேலும் வந்து பெரிதாகிட்டே தான் போகுதே தவிர்த்து அது கூடிய சீக்கிரத்தில் ஆறக்கூடிய ஒரு விஷயம் நான் இதுக்கு பார்த்தது கிடையாது. ஏன் இதனால? உடம்புல சர்க்கரை அளவை கரெக்டான லெவல்ல மெயின்டைன் பண்ணோம்னா ஈவன் சர்க்கரை வியாதி உள்ள பேஷண்ட்ஸ்க்கு கூட புண்ணு சீக்கிரமா ஆறிடும். ஆனா அன்கண்ட்ரோல் பிளட் சுகர்ஸ் இருக்கும்போது மட்டும்தான் வந்து இந்த புண்ணு வந்து ஆறாத புண்ணா கன்வெர்ட் ஆயிடும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட உடம்புல சர்க்கரை அளவு ரொம்ப அதிகமாகும் போது அந்த நோய் எதிர்ப்பு தன்மை, புண்ணு ஆறுறதுக்கு உண்டான தன்மைகள் எல்லாமே அஃபெக்ட் ஆயிடுறதுனால ஸோ புண்ணு வந்து ரொம்ப நாளுக்கு ஆறாமே இருந்துட்டு இருக்கும். ஸோ அதுக்கு மெயின் ரீசன் பிளட் சுகரை கண்ட்ரோல்ல வச்சுக்காதானே தவிர சர்க்கரை வியாதி வந்தாலே புண்ணு ஆறாது அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபால்ஸான கான்செப்ட். சர்க்கரை நோயாளிகள் கிட்ட அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இனிப்பு வந்து சாப்பிடணும், ரொம்ப அவங்களுக்கு வந்து இனிப்பு சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து தோணும். ஆனால் நிறைய பேர், பாதி பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சர்க்கரை நோயாளிகள் இனிப்பு சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இனிப்பு சாப்பிட்றதுனால இன்னும் கொஞ்சம் சர்க்கரை அளவு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கூடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கருத்து என்ன இதில்? நம்ம இப்போ சுகர் இருக்குல்ல, நம்ம சுகர்னு சொல்றத வந்து நம்ம பிரிக்கணும் அப்படின்னா சிம்பிள் சுகர்னு சொல்லுவாங்க. அதாவது குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் இதெல்லாம் சிம்பிள் சுகர். அடுத்தது டைசாக்கரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சர்க்கரையில டைசாக்கரைட், சுக்ரோஸ் எல்லாம் டைசாக்கரைட். இந்த மாதிரி சிம்பிள் சுகர்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிட்றப்போ ரத்தத்துல வந்து ஈஸியா சுகரோட அளவு வந்து ரொம்ப அதிகமாகி அப்புறம் தான் அது இறங்கி வரும். இந்த மாதிரி அது ரொம்ப அதிகமான அளவு ஏறுறதுனால நமக்கு ஈஸியா உடல்ல பாதிப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இதை இன்னும் எளிமையா சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஸ்வீட் தான் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சா ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னஸ் அப்பப்ப யூஸ் பண்ணிக்கலாம் பேஷண்ட்ஸ். ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னஸ்ல நிறைய இருக்கு, ஸ்டீவியா அந்த மாதிரி நிறைய இருக்கு. அதை எப்பயாவது ஒரு முறை பேஷண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி வெல்லம், பனை வெல்லம் சொல்றது, அப்புறம் வந்து மத்த நாட்டு சர்க்கரை, இது எல்லாத்துலயுமே வந்து கலோரி வந்து ஒரே அளவுல தான் இருக்கும். அது வந்து பெரிய அளவுல நமக்கு பயன் தராது. தேன் கூட அப்படிதான், பெரிய அளவுல நமக்கு பயன் தராது. அதுவும் அதை சாப்பிட்றதும் சர்க்கரை சாப்பிட்றதும் ஒண்ணுதான். இப்போ சர்க்கரை நோயாளிகள் வந்து சாப்பாடு அதிகம் எடுக்கிறதுனால தான் அவங்களுக்கு வந்து நிறைய சர்க்கரை அளவு கூடுது. சாப்பாடு வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துக்கணும், அதில் வந்து கார்போஹைட்ரேட் வந்து நிறைய இருக்குது, அதனால தான் வந்து சர்க்கரை நோய் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு காலையிலேருந்து இரவு வரைக்கும் ஒரு சர்க்கரை நோயாளிகள் எந்த மாதிரியான உணவுகள் வந்து எடுத்துக்கலாம், உணவு முறை? ஸோ நம்ம சர்க்கரை வந்து நம்ம வந்து எல்லா பிளேம் வந்து நம்ம அரிசிக்கு வந்து நம்ம பிளேம் பண்ணிடுறோம். சாதம் வந்து அதிகமாக சாப்பிட்றாங்க சர்க்கரை வருது. ஸோ நீங்கள் கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த காலத்தில் எல்லாருமே இதே தான் சாப்பிட்டு வந்தோம். ஸோ நம்ம சவுத் இந்தியாவில் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா, நார்த் இந்தியாவில் பார்க்கும்போது வீட் அதிகமாக எடுத்துக்கிறாங்க. சவுத் இந்தியாவில் நம்ம எல்லாமே. ஸோ இது நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லை, நம்ம சாப்பிட்றத எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல ஹெவி ஒர்க் பண்றவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் விவசாயிகள் நிறைய ஒர்க் பண்றவங்க, நீங்க அதிகமா அரிசி சாப்பிட்டாலும் உங்களுக்கு அந்த எனர்ஜி நீங்க ஸ்பெண்ட் பண்ணிடுறீங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து தேவைப்படுறது இல்லை. ஸோ நம்ம வந்து இதை சாப்பிடுங்க இதை சாப்பிடாதீங்கன்னு சொல்றதை விட நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம ஒர்க் பண்றோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் வந்து நீங்க ஒரு செடன்டரி லைஃப் ஸ்டைல் சொல்ற, ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் மேனேஜர், ஃபார் தட் மேட்டர் டாக்டர்ஸே பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம பெருசா உடல் உழைப்பு வந்து நம்மளுக்கு இருக்கிறது. ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கணும். அப்படின்னு பார்க்கும் பொழுது சிறு தானியங்கள் எதை எடுத்தாலும் சரி, அரிசியா இருந்தாலும் சரி, கோதுமையா இருந்தாலும் சரி, நீங்க சிறுதானியங்களா இருந்தாலும் சரி, அதுல கார்போஹைட்ரேட் கண்டென்ட் வந்து கொஞ்சம் அதிகம். ஸோ அதை குறைச்சிக்கணும் அப்படின்னா நீங்க நார்ச்சத்து இருக்கிறத அதிகமாக எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வெஜிடபிள்ஸ், நாட்டு காய்கறிகள், கொத்தவரங்காய், அவரைக்காய், புடலங்காய், பூசணிக்காய், பீக்கங்காய், ஸோ இது எல்லாமே நீங்க நிறைய எடுத்துக்கலாம். ஸோ அரிசியினோட அளவு வந்து குறைச்சிக்கலாம். புரியுதுங்களா? நம்பர் 1. நம்பர் 2, நீங்க வந்து ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தியா எடுத்துக்கணும். ஸோ அது நம்ம சொல்லியிருக்கேன். நம்பர் 3, நீங்க எடுத்த உணவுக்கு ஏற்ற மாதிரி உங்க உடல் உழைப்பு இருக்கணும். சிம்பிள் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒர்க் பண்ணும்போது லெஃப்ட் யூஸ் பண்றதுக்கு பதிலா படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவே மோர் தென் சஃபிஷியன்ட். சின்ன சின்ன கடைகளுக்கெல்லாம் பக்கத்துல போறப்ப நீங்க நடந்தே போய்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க சேஞ்சஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த சர்க்கரை நோய் இருக்கிற பேஷண்டா இருந்தாலும் சரி, ஸோ சர்க்கரை நோய் வராததுக்கு முந்தின ஸ்டேஜா இருந்தாலும் சரி, ஸோ இதை அவாய்ட் பண்ணும்போது உங்களுக்கு சர்க்கரை அளவு வந்து ஒரு சீராக இருக்கும். நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்தாச்சு. பார்க்குற நேயர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தகவல்னா என்ன சொல்லுவீங்க? நான் ஒரே ஒரு
பாயிண்ட் வந்து மக்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நீங்க சர்க்கரை நோயை நினைத்து பயப்பட வேண்டியதில்லை. சர்க்கரை நோய்க்கு ரொம்ப நல்ல மருந்து மாத்திரைகள் ட்ரீட்மெண்ட் ரொம்ப நல்ல ட்ரீட்மெண்ட்ல இருக்கு. ஸோ நீங்க உங்க டயபெட்டாலஜிஸ்ட் எண்டோக்ரைனாலஜிஸ்ட் கிட்ட கரெக்டான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா லைஃப் லாங்கா சர்க்கரை நோயோட நீங்க வந்து நார்மலான மக்கள் இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல்ல வாழ்றாங்களோ நீங்களும் அதே மாதிரி லைஃப் ஸ்டைல் வந்து நீங்களும் கண்டினியூ பண்ணலாம். அடுத்தது அருள்நாதன் சார், நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? உணவே மருந்து அப்படிங்கிறது டயபெட்டிஸ்க்கு ரொம்ப ஈஸியாவே பொருந்தும். ஓகே, நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களை கட்டுப்படுத்துறது மூலமா ஈஸியா டயபெட்டிஸ் வராம தடுக்க முடியும். வந்த டயபெட்டிஸ் வந்து ரொம்ப காம்ப்ளிகேஷன், பெரிய ப்ரோக்ரஷன் இல்லாமலும் நம்மளால தடுக்க முடியும். அதனால உணவை வந்து ரொம்ப பார்த்து சாப்பிடுங்க. என்ன சாப்பிடுறீங்கிற கலோரியை தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடுங்க. ரெண்டாவது நான் எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா, பாதங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. டயபெட்டிஸ் பேஷண்ட் எல்லாமே உங்க பாதங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. ஏன்னா உங்களுக்கு அல்சர் இருந்தாலும் வலி இருக்காது, ஈஸியா அதை வெட்டி எடுக்கிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டுரும். அதனால பாதங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. முக்கியமானது உணவு பழக்க வழக்கங்களை நம்ம வந்து கரெக்டா பின்பற்றணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்ப அடுத்ததா பழனிவேல் சார், நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது ஜென்ரலா பப்ளிக் இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இக்னோரன்ஸ். சர்க்கரை வியாதி ஆரம்ப நிலையில சிம்டம்ஸ் பெருசா இல்லாதனால நான் எதுக்காக மாத்திரை சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு இக்னோரன்ஸ் காமனா நிலவிட்டு வருது. ஸோ அந்த மாதிரி இல்லாம ப்ராப்பரா ஆரம்பத்திலேயே டயக்னோஸ் பண்ணி ப்ராப்பரா மேனேஜ் பண்ணோம்னா இந்த மல்டி சிஸ்டம் ப்ராப்ளம்ஸ்ல இருந்து நம்மள பாதுகாத்து கொள்ள முடியும். ஸோ ஒவ்வொரு உறுப்புகளா சிதைவடைஞ்சு அதனோட பின் விளைவுகளை ரொம்ப மோசமா இருக்கும். எல்டர்லி ஏஜ் ஆகும்போது அது ரொம்ப கஷ்டப்பட வைக்கும். ஸோ அதனால ஆரம்பத்திலேயே வந்து நம்ம மருந்து மாத்திரைகளை ப்ராப்பரா எடுத்துக்கிட்டு எண்டோக்ரைனாலஜிஸ்ட் என்ன சொல்றாங்களோ அந்த அட்வைஸை ஃபாலோ பண்ணா பெட்டரா இருக்கும். இன்றைய டாக்டர் வித் சத்திய மருத்துவ நிகழ்ச்சியில சர்க்கரை நோய் பற்றி விரிவாக பார்த்தோம். சர்க்கரை நோய் என்பது சாதாரணமாக கடந்து செல்லக்கூடிய நோய் அல்ல என்பதையும், சர்க்கரை அளவை வாழ்வியல் முறையாலும் உணவு பழக்க வழக்கத்தாலும் எப்படி கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்பதையும் மக்களுக்கு எளிதான முறையில் விளக்கிய உங்கள் மூவருக்கும் நன்றி. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஓவியகுமார். வணக்கம்.